ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி தான். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைபர் நிறையா இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க. அதுக்கு ஒரு 2 சக்கரவள்ளி கிழங்க கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் ஒரு 2, 3 விசில் விட்டு அது குழையிற அளவுக்கு வேக விட்டுங்க. அதில் உள்ள தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துங்க. அது ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா தோலை சீவிட்டு அப்புறம் குக்கரில் சுடுங்க. எப்படி வேணாலும் பண்ணுங்க. நம்ம சப்பாத்தி எதில் பசைகிறோமோ அந்த சக்கரவள்ளி கிழங்கு அதில் போட்டு நல்லா மசிச்சு விட்டுங்க. அது நல்லாவே மசிஞ்சிருக்கும். இதில் உள்ள ஈரப்பதமே போகும். இதுக்கு தேவையான காரங்கள் சப்பாத்தி மாவு பசைய சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு தகுந்தாப்பில். உங்களுக்கு நல்லா காரம் வேணுன்னா 2 கூட போடலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு கரம் மசாலா கூட போடலாம். நீங்கள் போடுங்க. இதுக்கு தேவையான மாவு 1 கப்பு நான் மாவு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஒரு 3 கிழங்கு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட போடுங்க. இதெல்லாம் உங்கள் கந்திட்டன்னா மாவு போட்டு நல்லா இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ பட்டரோ ஏதோ போட்டு நம்ம மாவை பசைஞ்சிக்க வேண்டியதான். இதில் உள்ள இந்த சக்கரவள்ளி கிழங்குல உள்ள ஈரப்பதமே போகிறோம். இதுக்கு மேலே தண்ணி தேவையில்லை. அதனால் அந்த உப்பை போட்டு கொஞ்சம் பட்டரையும் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி போடுங்க. இல்லை புதினாவோட போடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இல்லை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு பட்டரு போட்டு அந்த ஈரப்பதத்துலேயே சக்கரவள்ளி கிழங்குல தண்ணியே சேர்க்காதீங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா பசைங்க. மாவு பதத்துக்கு சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். மாவை பசைஞ்சிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வைங்க. இந்த பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல. நல்லா மாவு சேர்ந்து வந்துடுது. இப்போ எடுத்து இதை மூடி வச்சுட்டு 30 மினிட்ஸ் ஊற வச்சு கூட பண்ணலாம். இல்லைன்னா இமீடியட்டாக கூட பண்ணலாம். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்கு போட்டதுனால சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நான் ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே ரைத்தா பண்ணிட்டேன். இதுக்கு குக்கும்பர் ரைத்தாவோ இல்லை வெங்காய ரைத்தாவோ இல்லைன்னா பூந்தி ரைத்தாவோ பண்ணிக்கலாம். இல்லை வெறும் தயிரை தொட்டோ இல்லை ஊறுகாவை தொட்டுன்னு சாப்பிட்லாம். காரம்லாம் போட்டிருக்கனால எந்த ஒரு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. இப்போ இதை உருண்டையாக பிடிச்சி நம்ம சப்பாத்தி பண்ண வேண்டியதான். உங்களுக்கு ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சி நம்ம சப்பாத்தி பண்ணி நெய்யோ எண்ணெயோ விட்டு நம்ம சப்பாத்தி தட்ட வேண்டியதான். நான் சப்பாத்தி இது என்னென்னா கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும் மாவு. ஏன்னா நம்ம சக்கரவள்ளி சேர்க்கறதுனால கொஞ்சம் நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். அந்த சக்கரவள்ளி கிழங்கு போட்டதுனால கொஞ்சம் நிறையா மாவை போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஒவ்வொரு வாட்டியும் மாவை போட்டு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் குண்டா வேணுன்னா குண்டா திரட்டுங்க. இல்லை மெல்லிசா வேணால் எப்படி வேணாலும் தட்டலாம். இந்த பாருங்கள் திரட்டியாச்சு. சப்பாத்தியை நம்ம தோசைக்கல்லில் போட்டு நம்ம பண்ண வேண்டியதான். இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நெய்யோ எண்ணெயோ ஊற்றி நீங்கள் பொறுமையாக சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேக விடுங்க. ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்கு வெந்தது தான். சப்பாத்தி மாவு வேகிற அளவுக்கு நம்ம 2 பக்கம் பொறுமையாக திருப்பி போட்டு நம்ம வேக வைக்க வேண்டியதான். சுவையான சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இதை மாதிரி பண்ணி கொடுங்க. கொஞ்சம் கூட நம்மளுக்கு வடக்குன்னு போகாது. நீங்கள் காத்தாலே பண்ணி வச்சுன்னா சாயந்தரம் கூட சாப்பிட்லாம். பசங்களுக்கு மத்தியானம் பண்ணி வச்சிங்கன்னா சாயந்தரம் கூட அவங்க ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். தொட்டுக்கையும் ஒன்றும் தேவையில்லை. ரைத்தா கொடுக்குறதாங்கன்னு என்ன வெறுனையாக சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பாருங்கள் 3 சப்பாத்தி உங்களுக்கு பண்ணியாச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிச்சு காட்டுற பாருங்கள். எப்படி லேயராக உள்ளே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதை மாதிரி பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ரைத்தா தான் சொன்னேன்ல, குக்கும்பர் ரைத்தா நிறையா கொத்தமல்லி போட்டு குக்கும்பர் ரைத்தா தான் பண்ணியிருந்தேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் எழுதுங்க.